இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சத்தத்திலிருந்து கொஞ்ச நேரம் தப்பிக்கணும்னு நெனச்சு வந்திருக்கலாம். அல்லது யாராவது நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என்று தோணியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம பேசப் போறது ஒரு வார்த்தையை பற்றி அல்ல. அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் ஒரு குழந்தை முதல் முதியவர் வரை ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எல்லாரும் வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த வார்த்தை அன்பு. அன்பு இந்த 3 எழுத்தை விட பெரிய சக்தி இந்த உலகத்துல ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரில. ஏன்னா ஒரு மனிதன் சாப்பாடு இல்லாமல் சில நாள் வாழ முடியும். தண்ணீர் இல்லாமல் சில நாள் வாழ முடியும். ஆனால் அன்பு இல்லாமல் வாழ ஆரம்பித்தா உடம்பு உயிரோட இருந்தாலும் மனசு மெதுவாக சாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு விலையுயர்ந்த பொம்மை கொடுத்துருக்கலாம், புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் அதோட அம்மா ஒரு நிமிஷம் தூக்கி அணைச்சா அந்த குழந்தை சிரிக்கிற சிரிப்புக்கு ஈடே ஆகாது. ஏன்னா அன்பை எந்த பொருளாலும் வாங்க முடியாது. அது உணரப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் நாம் பெரியவங்களாக வளர வளர அன்போட அர்த்தத்தையே மாற்றிடுறோம், மறந்து கூட போயிடுறோம். யாராவது தினமும் மெசேஜ் பண்ணால் அதுதான் அன்புன்னு நினைக்கிறோம். யாராவது தினமும் கால் பண்ணால் அதுதான் அன்புன்னு நினைக்கிறோம். யாராவது நம்ம கூடவே இருந்தால் அதுதான் அன்புன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான அன்பு இருப்பதனால் மட்டும் அளக்க முடியாது, புரிந்து கொள்வதனால் தான் அளக்க முடியும். சில நேரங்களில் ஒருத்தர் அதிகமாக பேச ஆரம்பித்தாங்கன்னா, நமக்காக அமைதியாக கவலைப்படுறாங்கன்னா, அதுவும் அன்பு தான். அன்பு பெரிய பெரிய வார்த்தைகளால் இல்லை, சின்ன சின்ன செயல்களால் தான் இருக்குது. சாப்பிட்டியா, வீட்டுக்கு போயிட்டியா, உடம்பை பார்த்துக்க, இந்த 3 வார்த்தைகளை கூட ஒரு மனிதனோட முழு அன்பு ஒளிஞ்சிருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. சில நேரங்களில் அந்த மனிதர்களை விட்டு போன பிறகு தான் அது அன்போட புரியும். அதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய சோகம். இருக்கும்போது மதிக்க மாட்டோம், இல்லாத போது தேடுவோம். இன்றைக்கி இந்த இரவு இந்த வீடியோ கேட்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நீங்கள் யார்கிட்ட நன்றி சொல்லியிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நினச்சி யாராவது சாப்பாடு வைக்கிறாங்க, உங்களை நினச்சி யாராவது விழிச்சிட்ருக்காங்க, உங்களை நினச்சி யாராவது பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா அவங்க அன்பு சத்தம் போடாது, அது அமைதியாக இருக்கும். அந்த அமைதியை கேட்க கற்றுக்கிட்டால் வாழ்க்கை ரொம்ப அழகாகவே மாறிடும். இன்று அன்பு என்ற வார்த்தையை காதல்னு மட்டும் பார்க்காதீங்க. அது ஒரு அம்மாவின் கையில் இருக்குது, ஒரு அப்பாவின் அமைதியில் இருக்குது, ஒரு நண்பனின் தோளில் இருக்குது, ஒரு ஆசிரியரின் கண்டிப்பில் இருக்குது. சில நேரங்களில் ஒரு அந்நியன் கொடுக்கிற சின்ன உதவியில் கூட அன்பு இருக்குது. மனிதர்களை மட்டும் இணைக்கிறது இல்லை, உயிர்களை இணைக்கிறது. நாளைக்கு நீங்கள் யாரையாவது சந்திக்கும்போது ஒரு சின்ன புன்னகை கொடுங்க, அது அவரோட நாளையை மாற்றிடலாம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளால் கொடுக்க முடிஞ்ச மிகப்பெரிய பரிசு தான் இந்த அன்பு. அதுக்காக தான் நீங்கள் நம்ம பல பேர் ஏங்கிட்டு இருக்கோம். ஏன் மனிதன் அன்பை தேடுகிறான்? ஒரு கேள்வி. எப்பொழுதாவது தனியாக ஒரு அறையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது திடீரென்று யாரோ ஒருத்தரோட நினைவு வந்திருக்கா? எந்த வேலையும் இல்லாமல் கையில் ஃபோன் இருந்தும் யாருக்கும் மெசேஜ் அனுப்பாமல் வெறுமனே ஒரு பெயரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா? அந்த உணர்வு காதல் மட்டும் இல்லை, அது மனிதனுக்குள்ளே இருக்கிற அன்பின் தேடல். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஆசை இருக்குது, யாராவது என்னை புரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டத்தை எல்லாரும் சரி பண்ணணும்னு இல்லை, நம்ம கண்ணீரை எல்லாரும் துடைக்கணும்னு இல்லை. ஆனால் ஒரு மனிதர் நான் இருக்கேன்னு சொன்னாலே பல வழிகள் பாதியாகிவிடும். அதுதான் அன்போட சக்தியும் கூட. வாழ்க்கையில் சில நேரம் நம்ம சந்தோஷமாக இருக்கும்பொழுது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம மனசு உடைஞ்சிருக்கும் நாளில் யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு பார்த்தா அதுதான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான உறவுகள். அன்பு சிரிக்கும்போது கைத்தட்டுறது இல்லை, அழும்போது தோள் கொடுக்கிறது. ஒரு மரத்தை பாருங்கள், அது வெயிலில் நிற்கிறது, மழையில் நிற்கிறது, காத்திலும் நிற்கிறது. ஆனால் அதோட நிழல் எப்பொழுதும் மற்றவர்கள் தான். உண்மையான அன்பும் அப்படித்தான். தன்னோட கஷ்டத்தை மறைச்சிட்டு மற்றவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க முயற்சி பண்ணும். அம்மா, அப்பா, சில நண்பர்கள் அப்படி வாழ்கிறாங்க. ஆனால் நாம் அதை பல நேரம் கவனிக்கவே மாட்டோம். சின்ன சின்ன வயசில் விழுந்து உங்கள் அம்மா ஓடி வந்தது ஞாபகம் இருக்கா? அப்போ உங்கள் காயத்தை விட அவங்க முகத்தில் இருந்த பயம் பெரிதாக இருந்திருக்கும். அதுதான் அன்பு. நீங்கள் பள்ளிக்கு போகிறப்ப அப்பா அதிகமாக பேசாமல் பத்திரமா போன்னு சொன்னது, அதுவும் அன்பு தான். நண்பன் வீட்டுக்கு போயிட்டா ஒரு கால் பண்ணு என்று சொல்கிறது, அதுவும் அன்பு. இந்த உலகத்தில் அன்பு 1000 முகம் போட்டுட்டு நம்ம முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நாம் காதல் என்ற ஒரே கண்ணாடி போட்டுட்டு பார்த்தனால மீதியுள்ள அன்பை எல்லாம் தவற விடுகிறோம். ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் அதிகமாக அன்பு கொடுக்குறவங்க தான் அதிகமாக காயப்படுறாங்க.
ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு அதிகம்னு இல்லை, அவங்க உண்மை அதிகம். அவங்க ஏமாற்ற தெரியாது, அதனால் ஏமாறுறாங்க. ஒருத்தர் ஏமாற்றிட்டாருன்னு அடுத்த நல்ல மனிதரையும் சந்தேகப்படாதீங்க. மலையில் ஒருத்தர் நனைஞ்சிக்கிறதுக்காக சூரியன் உதிக்கிறத நிறுத்திட மாட்டான். அதே மாதிரி ஒரு கெட்ட அனுபவத்துக்காக நல்ல மனிதர்களை வாழ்க்கையிலேருந்து தள்ளிடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் தனியாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தனிமை தண்டனை கிடையாது. சில நேரங்களில் அது வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற ஓய்வு. நம்மளை நாமே புரிஞ்சுக்கிற நேரம், நம்மோட மனசை பேசுகிற நேரம், நம்ம கண்ணீருக்கு காரணம் என்னென்னு கேட்குற நேரம். இந்த நேரத்தை வெறுக்காதீங்க, அதை பயன்படுத்த கற்றுக்கோங்க. ஏன்னா தனிமையை புரிஞ்சுக்கிட்ட மனிதன் மற்றவர்களோட அன்பையும் அதிகமாக மதிக்க ஆரம்பிச்சுடுவான். அன்பு கேட்டு வாங்குறது இல்லை, அது நம்ம நடத்தையால், நம்ம மனசால், நம்ம மனிதத்தால் மெதுவாக பிறக்கிற ஒரு விதை. அந்த விதையை நல்ல வார்த்தைகளால் தண்ணீர் ஊற்றுங்க, புரிதலால் வளர்த்துக்கோங்க, நம்பிக்கையால் காப்பாற்றுங்க. ஒரு நாள் அது உங்கள் வாழ்க்கையவே இன்னல் கொடுக்கிற ஒரு பெரிய மரமாக மாறும். அது வரைக்கும் அவசரப்படாதீங்க. உண்மையான அன்புக்கு எப்பொழுதும் அவசரம் இருக்காது. அன்பு, ஏமாற்றம், தனிமை, மீண்டும் எழும் மனம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய வழி நம்மை வெறுத்தவர்களால் வராது, நம்மை ரொம்ப நேசிப்பாங்கன்னு நம்பினவர்களால் தான் வரும். அதனால்தான் ஏமாற்றம் கண்ணீரை மட்டும் கொண்டு வராது, நம்பிக்கையும் எடுத்துகிட்டு போயிடும். ஒருத்தரை முழுசாக நம்புகிறோம், அவங்க சிரித்தா நாம் சிரிக்கிறோம், அவங்க சந்தோஷம்னா நாம் சந்தோஷப்படுறோம், அவர்களுக்கு கஷ்டம்னா நமக்கு தூக்கமே வராது. அப்படி ஒரு நாள் விட்டு போயிட்டா அது ஒரு பிரிவு மட்டும் இல்லை, அது நம்ம மனசுக்குள்ளே ஒரு உலகம் இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும். அந்த வழியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் தெரியுமா? பாட்டு கேட்க பிடிக்காது, பிடிச்ச இடத்துக்கு போக மனசு வராது, பழைய ஃபோட்டோவே பார்த்துட்டு இருப்போம். ஏன் இப்படி நடந்துச்சு என்று 100 தடவை நாமளே கேட்போம். ஆனால் ஒரு பதிலும் கிடையாது. வாழ்க்கையில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடையாது. சில கேள்விகளோட வாழ கற்றுக்கணும். ஒரு உண்மை சொல்லட்டுமா? நம்மை விட்டு போன எல்லாரும் நம்மை வெறுத்ததால் போகவில்லை. சிலர் அவங்களோட பயத்தால் போயிருப்பாங்க, சிலர் சூழ்நிலையால் போயிருப்பாங்க, சிலர் நம்ம மதிப்பை புரிஞ்சிக்காமல் போயிருப்பாங்க. அதனால் அவங்க போனதுக்காக இங்கே ஒரு மதிப்பையும் நீங்களே குறைச்சிக்காதீங்க. ஒருத்தர் உங்களை தேர்ந்தெடுக்கலைன்னா அதனால் நீங்கள் மதிப்பில்லாதவர்களாக ஆகிட மாட்டீங்க. ஒரு பூவை எல்லாருக்கும் பிடிக்காது, அதனால் அந்த பூ அழகில்லைன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி உங்களை புரிஞ்சுக்காத ஒருத்தரால் உங்கள் மதிப்பு தீர்மானிக்கப்படாது. தனிமை, இதை கேட்கிற நிறைய பேருக்கு இந்த வார்த்தை ரொம்ப பரிச்சயமானது. வெளியே பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, நண்பர்களோட பேசுகிறாங்க, வேலைக்கு போவாங்க, எல்லாமே சாதாரணமாக இருக்குது. ஆனால் இரவு கதவை மூடி தலையணையில் தலை வைக்கும்போது அந்த அமைதி அவர்களுக்குள்ளே இருந்த எல்லா காயங்களையும் வெளியே கொண்டு வரும். அதனால்தான் இரவு நேரம் சில பேருக்கு அழகானது, சில பேருக்கு மிகவும் கடினமானது. ஆனால் தனிமை உங்களை உடைக்க மட்டும் வரல, உங்களை மாற்றவும் வரும். ஒரு விதை மண்ணுக்குள்ளே தனியாக புதையும் போது அது இருட்டாக தான் தெரியும், ஆனால் அதே இருட்டுனால தான் அது வேர்விடும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த இருட்டும் ஒரு நாள் உங்களுக்கு பலமாக மாறலாம். இப்பொழுது இது புரியாமல் இருக்கலாம், ஆனால் காலம் கடந்து திரும்பி பார்க்கும்போது அந்த வழிதான் என்னை இவ்வளவு வலிமையாக்குச்சுன்னு சொல்லக்கூடிய நாள் வரும். நீங்கள் அழுத நாட்களை வெட்கப்படாதீங்க, அது மனசு இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கான அடையாளம். கல்லுக்கு கண்ணீர் வராது, உணர்வுள்ள இதயத்துக்கு தான் வரும். அதனால் யாராவது நீ ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கன்னு சொன்னால் அதை குறைன்னு நினைக்காதீங்க. உணர்வுகள் இல்லாத வாழ்க்கையை விட உணர்வுகளோடு வாழ்கிற வாழ்க்கை தான் அழகு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், கண்ணீர்லேயே வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. ஒருத்தர் போயிட்டாங்கன்னு உங்கள் கனவுகளும் போகக்கூடாது, ஒரு உறவு முடிஞ்சிச்சுன்னு உங்கள் வாழ்க்கையும் முடிச்சிடக்கூடாது. நீங்கள் மனிதருக்காக மட்டும் இந்த உலகத்துக்கு வரல, உங்களுக்கு இன்னும் நிறைய பாதைகள் இருக்குது, இன்னும் நிறைய மனிதர்கள் காத்திருக்காங்க, இன்னும் நிறைய சந்தோஷங்கள் வரப்போகிறது. இன்றைக்கி இந்த குரலை கேட்கிற நீங்கள் எவ்வளோ உடைஞ்சு போயிருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நம்புங்க, காலம் எல்லாத்தையும் மறக்க வைக்காது, ஆனால் எல்லாத்தோடையும் வாழ கற்றுக் கொடுக்கும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வளர்ச்சியும் கூட, அதுதான் மீண்டும் மீண்டும் சக்தி. அன்பு உங்களை ஒரு நாள் காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அதே அன்பு தான் உங்களை ஒரு நாள் மீண்டும் சிரிக்கவும் வைக்கும். அது வரைக்கும் உங்களை விட்டு கொடுக்காதீங்க, உங்கள் மனசை வெறுக்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் உங்களை போல இன்னொருத்தர் இல்லை. உங்களை நீங்களே மதிங்க, உங்களை மன்னியுங்க, உங்களை நேசிங்க. மீதி எல்லாம் சரியான நேரத்தில்
வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அன்பு அது இறுதியில் நம்மிடம்தான் தொடங்குகிறது. இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கதை சொல்லணும். ஒரு வயதான தாத்தாவிடம் ஒரு சின்ன பையன் கேட்டான், தாத்தா, இந்த உலகத்தில் யார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க? அதுக்கு தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அன்பு அன்பை வாங்குறவங்க இல்லை, அன்பை கொடுக்குறவங்க தான். அந்த சின்ன பையனுக்கு அப்போ புரியலை. ஆனால் வாழ்க்கை அவனுக்கு நிறைய மனிதர்களை அறிமுகப்படுத்துச்சு, நிறைய பிரிவுகளை கற்றுக் கொடுத்துச்சு, நிறைய ஏமாற்றங்களை காட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த தாத்தா சொன்ன வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சிச்சு. ஏன்னா அன்பு ஒரு வியாபாரம் இல்லை. நான் இவ்வளவு கொடுத்தேன், நீ எவ்வளவு திருப்பி கொடுத்த அப்படின்னு கணக்கு பார்க்குற இடம் இல்லை. அன்பு வாழ முடியாது. அன்பு கணக்கு பார்க்க ஆரம்பித்தா அது உறவாக இருக்காது, ஒப்பந்தமாக மாறிடும். வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? எல்லாரும் நம்ம கூடயே கடைசி வர மாட்டாங்க. சிலர் சில நாட்கள், சிலர் சில மாதங்கள், சிலர் சில வருடங்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பாடத்தை மட்டும் விட்டுட்டு போகிறாங்க. யாராவது நமக்கு சிரிக்க கற்றுக் கொடுப்பாங்க, யாராவது நமக்கு அழுது முடிச்சு எந்திக்க கற்றுக் கொடுப்பாங்க, யாராவது நம்பிக்கை வைக்க கற்றுக் கொடுப்பாங்க, யாராவது யாரை நம்பக்கூடாதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ இந்த நிமிஷத்தில் இந்த குரலை கேட்கிற நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. நான் என்னை நேசிக்கிறேனா? இந்த கேள்விக்கு இல்லைன்னு பதில் வந்துச்சுன்னா இன்னைக்கு இருந்தே அதை மாற்ற ஆரம்பிங்க. தினமும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சம் நடங்க, கொஞ்சம் சிரியுங்க, சில நல்ல புத்தகங்களை படிங்க, இசையை கேளுங்க, வானத்தை பாருங்கள், மழையை ரசிங்க. வாழ்க்கை நமக்கு பெரிய சந்தோஷங்களை மட்டும் தராது, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் தரும். அதை கவனிக்கிறவங்க தான் உண்மையிலேயே சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஒரு நாள் நீங்கள் யாரையாவது சந்திப்பீங்க, அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்கள் அமைதியையும் புரிஞ்சுப்பாங்க, உங்கள் கண்ணீரையும் புரிஞ்சுப்பாங்க. அந்த நாள் வரைக்கும் அவசரப்படாதீங்க. தவறான மனிதர்களை பிடிச்சிக்கிட்டு சரியான வாழ்க்கையை இழந்துடாதீங்க. காத்திருங்க. சில பூ சில நாட்கள் பூக்காது, சில உறவுகள் ஒரே நாளில் உருவாகாது, அது காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அது வந்துட்டால் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப அழகாக மாறிடும். இந்த உலகத்தில் நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு மிக முக்கியமான மனிதராக இருக்கலாம். உங்களுக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். உங்கள் ஒரு சிரிப்பு யாரோ ஒருத்தரோட நாள் முழுக்க சந்தோஷமாக மாறி இருக்கலாம். உங்கள் ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தரை ஒடிஞ்சு போகாமல் காப்பாற்றிருக்கலாம். உங்கள் ஒரு அன்பு யாரோ ஒருத்தருக்கு வாழலாம்னு தோண வச்சிருக்கலாம். அதனால் உங்கள் மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிடாதீங்க. இன்றைக்கி இந்த இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் கொஞ்ச நேரமாவது கீழே இறக்கி வைங்க. எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கே பதில் தேடாதீங்க. எல்லா காயங்களும் இன்றைக்கி ஆறணும்னு எதிர்பார்க்காதீங்க. காலத்துக்கு அதோட வேலையை செய்ய விடுங்க. நாளைக்கு சூரியன் மறுபடியும் உதைக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய வெளிச்சம் வரும். அப்பொழுது தூரமாக தெரியலாம், ஆனால் அது வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இரவு உங்களுக்கு யாரும் நான் இருக்கேன்னு சொல்லலைனாலும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. யாரும் நான் இருக்கேன் என்று சொல்லலைனாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தையை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் கண்ணீரை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருக்காங்க. உங்களை நேசிக்க போகிற மனிதர்களும் இன்னும் இருக்காங்க. அது வரைக்கும் நீங்களே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருங்க. உங்களை மன்னியுங்க, உங்களை நம்புங்க, உங்களை நேசிங்க. ஏன்னா அன்பு மற்றவர்களிடமிருந்து தொடங்குறது இல்லை, அது நம்ம இதயத்திலிருந்து தான் பிறக்கிறது. அங்கிருந்து இந்த உலகம் முழுக்க பரவுது. இனிய இரவு அமைதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஒரு புதிய நாளாக மட்டுமல்ல, ஒரு புதிய மனசோடு விடியட்டும். இரவு வணக்கம்.